ஏன்னா இவங்க 2 பேரும் ஏதோ உறவினர்கள் மாதிரி இடைப்பட்ட காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க. இவர் அந்த நாட்டுக்கு போய் இன்னொரு முறை ட்ரம்ப் சர்க்கார், ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு ஒரு வச்சார். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொன்னார். அதே போல் அவங்க ஹவுடி மோடின்னு பண்ணாங்க. அப்புறம் விஸ்வகுரு அப்படிங்கிறத அதுலேருந்து தான் அவங்க பில்டு பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பகல்காம் தாக்குதலின் போது ஒரு பெரிய அடி வாங்கியிருந்தது. அதாவது இந்தியா எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக சமீப காலத்தில் சர்வதேச சமூகத்திடம் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு ஐசோலேட் ஆகிருக்கு. பகல்காம் தாக்குதலை ஒட்டி நமக்கு வெளிப்படையாக நம்மளை ஆதரித்தவர்கள் என்பது ஒரு நாடு கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலை. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நான் அவங்களுக்கு கட்டமைப்பு வசதிகளுக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட போகிறோம், அப்படி போட்டால் இந்தியா பாகிஸ்தான்கிட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குகிற நிலைமை வரும் என்று பேசியிருக்கார். அப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, நீண்ட காலமாக இந்தியா ஒரு நான் அலைன் மூவ்மெண்ட்டில் இருந்தது, அணிசேரா நிலைப்பாட்டை எடுத்தது. இந்த அதிசேரா நிலைப்பாடு என்பது இவங்களுக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோடவும் உங்கள் உறவு வச்சுப்பாங்க, அமெரிக்காவோடவும் உறவு வச்சுப்பாங்க.